Hi everyone, welcome back to my channel. Are you ready for the second day class? இந்த வீடியோ மூலமா ரெண்டாவது நாள் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தேவையான எப்படி இங்கிலீஷ் ஈஸியாக பேசுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் நிறையவே கிடைக்கும். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க. டே 1 வீடியோவில் இங்கிலீஷில் உள்ள 8 பார்ட்ஸ், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதை பற்றியும் அந்த பார்ட்ஸில் முதன்மையான நவுனை பற்றியும் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ரெண்டாவது பார்ட்டான ப்ரோனவுன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ரோனவுன் அப்படிங்கிறது தமிழில் பிரதி பெயர் சொல். ஸோ நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்றது தான் இந்த ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுன் இஸ் யூஸ்ட் இன் தி பிளேஸ் ஆஃப் அ நவுன். ஸோ அல்லது இட் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டீட் ஆஃப் அ நவுன். அதாவது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்றதா இந்த ப்ரோனவுன். ஸோ இந்த ப்ரோனவுன் பற்றி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா, தெரிந்து கொள்வது முக்கியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முக்கியமானது. ஸோ நம்ம ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெஸ்ட் வைப்பாங்க. ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து ஸ்பாட்லயே ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, கொடுத்து அதை 2 to 3 minutes கண்டினியூஸா பேச சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது இந்த ப்ரோனவுனுடைய யூசேஜ் கண்டிப்பா அந்த இதுல ரொம்ப முக்கியமானது. ஸோ இது என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ கொடுத்து அதை 2 to 3 minutes கண்டினியூஸா பேச சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பீகாக் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஸோ முதல்ல பீகாக் அப்படிங்கிற அந்த நவுனை வச்சு நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பீகாக் இஸ் a very beautiful bird, it is our national bird. ஸோ இது மாதிரி பீகாக் அப்படிங்கிறது நவுன். ஆனால் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் வரும்போது ஸோ பீகாக் அப்படிங்கிற வேர்டை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக இட் அப்படிங்கிற அதன் ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்றோம். இது மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா ஸோ காந்திஜி அப்படிங்கிற தலைப்புல பேசும்போது ஸோ காந்திஜி was a great leader, he played an important role in the freedom of India. ஸோ இந்த சென்டென்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா காந்திஜி அப்படிங்கிற நவுன்ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்த சென்டென்ஸ்ல he அப்படிங்கிற ப்ரோனவுன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுவே ஆங்கிலத்தில் பேசும் சரியான ஒரு முறை. முதல் கொடுக்கப்பட்ட தலைப்பு அந்த நவுன் அதுல ஆரம்பிச்சு அந்த ப்ரோனவுனை பயன்படுத்தி தான் நம்ம பேசணும். ஸோ அந்த வகையில முக்கியமான ப்ரோனவுன்ஸ் 7. இந்த 7 ப்ரோனவுனையும் தெளிவா புரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல நம்ம எல்லா சென்டென்ஸ்லயும் யூஸ் பண்ற எல்லா சென்டென்ஸ்லயும் இந்த 7ல ஏதாவது ஒரு ப்ரோனவுன் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த 7ஐயும் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த 7 என்ன அப்படின்னா ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். ஐ அப்படிங்கிறது நான், யூ அப்படிங்கிறது நீ, நீங்கள். பெரியவங்களுக்கும் சின்னவங்க எல்லாருக்குமே யூ அப்படிங்கிறது ஒரே காமன் வேர்டு. வி நாம், நாங்கள். தே அவர்கள், இவர்கள், அவை, இவை. ஸோ இது ப்ளூரல், அதாவது மனிதர்களுக்கு, விலங்குகள், பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரே வேர்டு தே தான். அடுத்தது ஹி, பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவங்களா இருந்தாலும் சரி ஜென்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குற காமன் வேர்டு ஹி. ஸோ இது அவன், இவன், அவர், இவர். அடுத்து ஷீ, லேடிஸ் எல்லாருக்கும், அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் காமனாக கொடுக்குற நேம் ஷீ. அவள், இவள். இட் அப்படிங்கிறது எல்லா அனிமல்ஸ், பொருட்கள் எல்லாருக்குமே கொடுக்கிறது இட் அப்படிங்கிற வேர்டு. இது, அது, இது. இந்த ப்ரோனவுன் அப்படிங்கிற இந்த பிரதி பெயர் சொல்ல 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். நம்ம தமிழில் இலக்கணம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் படிச்சிருப்போம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இதுதான் இங்கிலீஷில் தன்மை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னும், முன்னிலை அப்படிங்கிறத செகண்ட் பர்சன்னும், படர்க்கை அப்படிங்கிறத தேர்ட் பர்சன்னும் பிரிக்கிறோம். ஸோ ஒருமை அப்படிங்கிறத இங்கிலீஷில் சிங்குலர்னு சொல்கிறோம், பன்மை அப்படிங்கிறத இங்கிலீஷில் ப்ளூரல் சொல்கிறோம். ஸோ இந்த சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, நான், மீ எனக்கு, என்னை, மை என்னுடைய, மைன் என்னுடையது. ப்ளூரலில் பார்த்தோன்னா வி நாம், நாங்கள், அஸ் எங்களுக்கு, எங்களை, அவர் நம்முடைய, எங்களுடைய, அவர்ஸ் நம்முடையது, எங்களுடையது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கும்போது இங்கிலீஷில் எங்கே இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிளாஸ் கவனிக்கும் போது இதை நோட் பண்ணி கவனமாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன். தமிழில் முன்னிலை அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். முன்னிலை அப்படின்னா தனக்கு முன்னால் இருப்பவரை பற்றி பேசுவது முன்னிலை. இதில் சிங்குலரில் பார்க்கும்போது யூ நீ, யுவர் உன்னுடைய, யுவர்ஸ் உன்னுடையது. ப்ளூரல் அப்படின்னு பார்க்கும்போது யூ நீங்கள், யுவர் உங்களுடைய, யுவர்ஸ் உங்களுடைய. ஸோ தமிழில் நம்மளோட சின்னவங்களை நீ அப்படின்னு சொல்கிறோம், நம்ம விட பெரியவங்களை நீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹிந்தியில் சிறியவங்களை தும் அப்படிங்கிறோம், பெரியவங்களை ஆப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் இதே மாதிரி தான். பெரியவங்களுக்கு ஒரு பேர், சின்னவங்களுக்கு ஒரு பேர். ஆனால் இங்கிலீஷில் மட்டும்தான் அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி யூ அப்படிங்கிற ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். இது இங்கிலீஷில் யூ அப்படிங்கிற சொல்லுக்குரிய ஒரு தனி சிறப்பு தான். ஸோ தேர்ட் பர்சன். அடுத்ததான் தேர்ட் பர்சன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் படர்க்கை அப்படின்னு தமிழில் சொல்கிறது தான் இங்கிலீஷில் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம்.
படர்க்கை அப்படின்னு நம்மளை சுற்றி இருப்பவங்களை பற்றி பேசுவது தான் இந்த படர்க்கை. சுற்றி இருப்பவங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தன்னை பற்றி நம்மளை பற்றி மட்டும் பேசுவது தன்மை, நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பற்றி பேசுறது முன்னிலை, நம்மளை சுற்றி இருக்கவங்களை பற்றி பேசுறது படர்க்கை. இந்த படர்க்கை தேர்ட் பர்சன் என்ன அப்படின்னு சொன்னா ஹீ அப்படிங்கிறது அவன், இவன், அவர், இவர். இஸ் அவனுடைய, அவருடைய, இவனுடைய, இவருடைய. ஹிம் அப்படிங்கிறது இவரை, இவனை, அவரை, அவனை. ஷீ அவள், இவள். ஹெர் அவளை, இவளை, அவளுக்கு, இவளுக்கு. ஹர்ஸ் அவளுடையது, இவளுடையது. தே அவர்கள், இவர்கள், அவை, இவை. தெம் அவர்களை, இவர்களை, அவைகளை, இவைகளை. அவற்றை, இவற்றை, அவர்களுக்கு, இவர்களுக்கு, அவற்றிற்கு, இவற்றிற்கு. தேர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அவர்களுடைய, இவர்களுடைய, அவற்றின், இவற்றின். தேயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அவர்களுடையது, இவர்களுடையது, அவற்றினது, இவற்றினது. இந்த மாதிரி சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இட் அப்படிங்கிறது அது, இது. இட் அப்படிங்கிறது அதனை, இதனை, அதுக்கும் அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப்படிங்கிறது அதனுடையது, இதனுடையது. இந்த வேர்ட்ஸை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட சென்டென்ஸ் இருக்கிறேன், விருப்பம் உள்ளவங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்த நம்ம பிரதி பெயர் சொற்களோடு இன்னும் சில சொற்களை நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் நம்மளால இன்னும் அதிகமாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதோட இன்னும் சில சொற்களை சேர்த்து பார்க்கலாம். வித் அப்படிங்கிறது உடன். வித் மீ என்னுடன். வித் யூ உன்னுடன், உங்களுடன். வித் ஹிம் அவனுடன், இவனுடன், அவருடன், இவருடன். வித் ஹர் அவளுடன், இவளுடன். வித் அஸ் நம்முடன், எங்களுடன். வித் தெம் அவர்களுடன், இவர்களுடன், அவைகளுடன், இவைகளுடன். வித் இட் அதனுடன், இதனுடன். ஸோ இந்த மாதிரி வித்து அப்படிங்கிற வேர்டு கூட அந்த ப்ரொனவுன் வரும்போது என்ன மீனிங் கொடுக்கும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதை எப்படி சென்டென்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா பை, பிஒய் பை. ஸோ இது ஆல் அப்படிங்கிற வேர்டு கூட சேர்ந்து வரும். பை மீ என்னால், பை யூ உன்னால், உங்களால். பை ஹிம் அவனால், அவரால், இவனால், இவரால். பை ஹர் இவளால், அவளால். பை அஸ் நம்மால், எங்களால். பை தம் அவர்களால், இவர்களால், அவைகளால், இவைகளால். பை இட் அதனால், இதனால். இது மாதிரி அந்த பை கூட அந்த ப்ரொனவுன் வரும்போது இந்த மாதிரி மீனிங் கொடுக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸையும் நம்ம படித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டூவோட சேர்ந்து இந்த ப்ரொனவுன் வருது. ஸோ டு மீ எனக்கு, டு யூ உனக்கு, உங்களுக்கு. டு ஹிம் அவனுக்கு, இவனுக்கு, அவருக்கு, இவருக்கு. டு ஹர் அவளுக்கு, இவளுக்கு. டு அஸ் நமக்கு, எங்களுக்கு. டு தெம் அவர்களுக்கு, இவர்களுக்கு, அவைகளுக்கு, இவைகளுக்கு. டு இட் அதனுக்கு, இதனுக்கு. ஸோ இந்த மாதிரி டூவோட வரும்போது அது வேற மாதிரி மீனிங் கொடுக்கும். இதே போல் ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டோடு இந்த ப்ரோனவுன்ஸ் சேரும்போது இருந்து அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஃப்ரம் மீ என்னிடம் இருந்து. ஃப்ரம் யூ உன்னிடம் இருந்து, உங்களிடம் இருந்து. ஃப்ரம் ஹிம் அவனிடம் இருந்து, இவனிடம் இருந்து, அவரிடம் இருந்து, இவரிடம் இருந்து. ஃப்ரம் ஹர் அவளிடம் இருந்து, இவளிடம் இருந்து. ஃப்ரம் அஸ் நம்மிடம் இருந்து, எங்களிடம் இருந்து. ஃப்ரம் தெம் அவர்களிடம் இருந்து, இவர்களிடம் இருந்து, அவைகளிடம் இருந்து, இவைகளிடம் இருந்து. ஃப்ரம் இட் அதனிடம் இருந்து, இதனிடம் இருந்து. ஸோ இந்த மாதிரி ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டோட ப்ரொனவுன் சேரும்போது இந்த மாதிரி மீனிங்ஸ் கொடுக்கும். இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அதை ஒரு நோட்டில் எழுதி நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார் அப்படிங்கிற வேர்டோட ப்ரொனவுன் சேரும்போது என்ன மீனிங் கொடுக்கும்னு பார்க்கலாம். ஃபார் அப்படிங்கிற வேர்டோட சேரும்போது காக அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஃபார் மீ எனக்காக. ஃபார் யூ உனக்காக, உங்களுக்காக. ஃபார் ஹிம் அவனுக்காக, இவனுக்காக, அவருக்காக, இவருக்காக. ஃபார் ஹர் அவளுக்காக, இவளுக்காக. ஃபார் அஸ் எங்களுக்காக, நமக்காக. ஃபார் தெம் அவர்களுக்காக, இவர்களுக்காக, அவைகளுக்காக, இவைகளுக்காக. ஃபார் இட் அதற்காக, இதற்காக. ஸோ இந்த மாதிரி ப்ரொனவுன் கூட இந்த வேர்ட்ஸ் சேரும்போது நமக்கு டிஃப்ரெண்டான மீனிங்ஸ் நிறையவே கிடைக்கும். இந்த மாதிரி மேலே நம்ம இப்போ சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஸோ நோட்லேயோ எதுலையாவது குறித்து வச்சுட்டு நீங்கள் அதை கவனமாக படிக்கும்போது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசும்போது, இன்னும் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேர்ட்ஸோட சேர்த்து பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இனி வரப்போகிற வீடியோவில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி வேர்ட்ஸை சென்டென்ஸாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக தரேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்
இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசை இருக்குதோ உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இந்த வீடியோவை அனுப்பி ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.